வணக்கம் மக்களே. இப்போலாம் ஃபோன்ஸில் ஹீட்டிங்கிறது ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு. முக்கியமாக ஐஃபோன் 15 சீரியஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே இன்டென்சிவான கேமிங் அப்போ அல்லது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது பயங்கரமாக ஹீட் ஆகும். நான் எப்போ என்னோடய ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா, இனிஷியலாக சார்ஜ் பண்ணும்பொழுது எனக்கெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்பவே நல்லா ஹீட் ஆகும். முக்கியமாக iOS 18 நினைக்கிறேன், அந்த அப்டேட் iOS 18 ஆர் 17 தெரில. ஸோ அந்த அப்டேட்லாம் எனக்கு பயங்கரமாக ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பவர் பேங்க்ஸ் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் என்னோடய சார்ஜர்ஸை ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துடுவேன். அந்த டைமில் எனக்கு பவர் பேங்க்ஸ் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒயர்லெஸ் பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் பண்ணுற முடியாத அளவுக்கு நல்ல ஹீட்டாகவே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் விளையாடும்பொழுதும் நல்ல ஹீட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன். அதை பற்றி நம்ம ஷார்ட்ஸும் போட்டிருப்போம். ஸோ போட்ரானிக்ஸ்லேருந்து கூல் பல்ஸ் மொபைல் கூலிங் ஃபேன் இது தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையாலுமே இது எனக்கு ஒரு 700 அதோட ப்ரைஸிங் போட்டிருந்தான் வெப்சைட்டில். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இது ஒர்த்துன்னு தான் தோணுது. ஏன்னா இது என்னோடது வந்து 14 ப்ரோ மாடல். ஸோ இதில் நம்ம இப்படி எடுத்து பின்னாடி அட்டாச் பண்ணிட்டாலே போதும். இதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து டைப் சி போட்டிருக்கும், அதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டைரெக்டாக பவரில் இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த போர்ட் இருக்கும். ஸோ இதை டைரெக்டாக நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். இதை ப்ளக் பண்ணிங்கனாலே அடுத்த செகண்டில் இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தெரில, எனக்கு எப்போ ஆன் பண்ணாலுமே டெம்பரேச்சர் வந்து 28, 29 அது மாதிரி 30 அது மாதிரி தான் காட்டும். இது அக்யூரேட்டானு தெரில, பட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லெவலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது வித்தின் மினிட்ஸ் இன் த சென்ஸ் லிட்ரலாக ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ஸ்குள்ளேயே எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹீட்டாக இருக்கிற ஃபோன் இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே லைட்டாக அந்த ஒரு ஏசி இந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா, ஒரு 1 மினிட் வச்சுருந்தா ஒரு லைட்டாக கதன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, கூலிங் ஆன மாதிரி. ஸோ அந்த ஃபீல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சப்போஸ் கேமிங் விளாட்றீங்க அல்லது கண்டினியூஸாக ஹீட் ஆகிட்டே இருக்குது ஏதாவது ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ இது ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு கூலிங் ஃபேன். இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்புள் மோட்ஸ் இந்த உள்ளே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேனு சுற்றிட்டுருக்கு. அந்த ஃபேனை 3 டிஃப்ரெண்ட் மோடில் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. L1 L2 சம்திங் அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இதையே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் RGB லைட்டிங் கொடுத்துருக்கான். ஆனால் இதில் கடுப்பான விஷயம் என்னென்னா, என் ஃபோன் வந்து குட்டி ஃபோன் தான், ஆக்சுவலாக 6.1 இன்ச்சஸ் தான். ஸோ இதை நான் இப்படி வச்சிட்டேன்னா இங்கேயும் பாதி இடம் போயிடுது, இங்கேயும் பாதி இடம் போயிடுது. மெஜாரிட்டி இடத்த இதை பிடிச்சிக்குது. கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகலை. இதை வந்து USB-C கேபிள் வச்சு இந்த லைட்னிங் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இது பவர் ஆன் ஆகலை. டேரெக்டாக பவர் சப்ளை அல்லது 5 வாட் அடாப்டரா, ஸோ அதில் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபேன் ஒர்க் ஆகும். மற்றபடி ஃபோன்ஸில் ஒரு ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணேன், ஐஃபோன்லேயும் ட்ரை பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது நீங்கள் ப்ளக் பண்ணினாலே நார்மலாகவே இது டெம்பரேச்சர் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் இப்போ நான் எதுவுமே அட்டாச் பண்ணல. நார்மலாக ப்ளக் பண்ணிங்கனாலே டெம்பரேச்சர் வந்து ஒரு 30லேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கூலிங் உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூல் ஆகுது. இப்போ இந்த பேக் சைடில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சூப்பர், -3 டிகிரி செல்சியஸில் கூட ஹீட் குறையுது. இந்த வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய சாய்ஸ். நீங்கள் ஐஃபோன் அதிகமாக ஹீட்டே ஆகக்கூடாது. முக்கியமாக கேமிங் அதிகமாக விளாடுவீங்க, ரொம்ப ஹீட் ஆகுது, பேட்ரி எதுவும் போயிடுமா, பேட்ரி ஹெல்த் குறைஞ்சிருமா அப்படின்னாலாம் உங்களுக்கு டவுட்ஸ் ஒரீஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ப்ரைஸிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். ஐஃபோன் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் யூஸ்வலாகவே டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6க்கு மேலே தான் இப்போல்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி விளையாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏரியா கிடைக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். குட்டி ஃபோன்ஸுக்கு இதை ட்ரை பண்ணலான்னிங்கன்னா 12 ஆர் 13 மினி அது மாதிரி குட்டி ஃபோன்ஸ்லலாம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உண்மையாலுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபோனை ஹோல்ட் பண்ணி விளையாடுறதுக்கு. மற்றபடி நான் விளையாட மாட்டேன், நார்மல் யூசேஜ்னால் கூட ஓகேவாக இருக்கும்.